திருப்பத்தூர் அருகே நடைபெற்ற மீன்பிடி திருவிழாவில் கிராம மக்கள் உற்சாகமாக பங்கேற்றனர். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் செந்தில். செந்தில், கூடுதல் விவரம் என்ன? அதாவது சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே சந்திரம்பட்டி கிராமத்துல திருவிழி கண்மாயில மழை வேண்டியும் விவசாயம் நடக்க வேண்டியும் மீன்பிடி திருவிழா இன்று நடைபெற்றது. சந்திரம்பட்டி கிராமத்துல திருவிழி கண்மாயில மீன்பிடி திருவிழா இன்று நடைபெற்றது. இதில் ஏராளமான பங்குள்ளன. கடந்த ஆண்டு காலம் கடந்து குறைவாக பெய்த பருவமழையால் தண்ணீர் குறைந்தது. பெரிய கண்மாயில் வேகமாக தண்ணீர் வற்ற தொடங்கியதும் கிராம மக்கள் ஒன்று கூடி ஊத்தாகுத்து மூலமாக மீன்பிடி திருவிழா நடத்த ஊர் பெரியவர்கள் முடிவு செய்து சமூக வலைதளங்களிலும் உள்ளூர் மக்களும் அறிவிப்பு செய்தனர். இந்நிலையில இன்று காலை 8 மணியிலிருந்து அந்த பகுதியில ஏராளமானோர் அறிவிப்பை தொடர்ந்து ஏராளமானோர் முகாமிட்டனர். திண்டுக்கல், திருச்சி, மதுரை, புதுக்கோட்டை, சிவகங்கை உள்ளிட்ட பல மாவட்டங்களைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான மீன்பிடியாளர்கள் ஊத்தாகுத்து கூடையுடன் இன்று கலந்து கொண்டனர். ஒரு ஊத்தாகுத்து கூடைக்கு 150 ரூபாய் கட்டணம் செலுத்தி மீன் பிடித்தனர். இந்நிலையில மீன்பிடிக்க அனுமதி கிடைத்தவுடன் ஒரே நேரத்தில் கரையில் காத்திருந்த அனைவரும் வேகமாக கண்மாய்க்குள் இறங்கி போட்டி போட்டுக் கொண்டு மீன்களை பிடித்தனர். இதில் எதிர்பார்த்த அளவுக்கு பெரிய வகையான மீன்கள் எதுவும் கிடைக்கவில்லை. இருப்பினும் நாட்டு மீன்களான கெளுத்தி, கெண்டை, ஜிலேபி, குறவை உள்ளிட்ட மீன்கள் கிடைத்தன. பிடித்த மீன்களை அவர்கள் சாக்கு பைகளிலும் எடுத்துக்கொண்டு வீடுகளுக்கு சென்றனர். இன்றைய நேரத்தில் கிராமத்து மக்களுக்காக அவர்களும் வலை, பரி, கச்சா உள்ளிட்ட மீன்பிடி உபகரணங்களை கொண்டு பிடிக்கிறதுக்கு அனுமதி வழங்கினாங்க. இன்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை என்பதால், பள்ளி விடுமுறை என்பதால் சிறியவர் முதல் பெரியவர்களுடன் இந்த மீன்பிடி திருவிழாவில் ஏராளமான பங்கேற்றனர். விவரங்களுக்கு நன்றி செந்தில். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.